இது வந்து சண்டே மதியானம் வந்து வத்த குழம்பு வேணும்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்டு. அதுவும் அரைச்சி ஊற்றின வத்த குழம்பு தான் வேணும்ட்டாங்க. அதுக்கான தான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். காஞ்ச மிளகா, தனியா, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இதில் நான் உளுந்து மட்டும் போடலை, என்கிட்ட இல்லைன்றதுனால கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல் உளுந்து போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. பூண்டு வந்து என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால அரைக்கிறதுக்கும் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு வதக்கிக்கிட்டேன். இதை வதக்கி ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ வந்து வத்த குழம்புக்கு மெயினானது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சுண்டை வத்தல் போட்டு வறுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வத்தல் இருந்தாலும் வறுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வத்தல், வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், இது எதுவுமே போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சுண்டைக்காய் வத்தல் தான் போட்டிருக்கேன். அதை பொரித்து எடுத்ததுக்கப்புறமா பூண்டு போட்டு அது கூட வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிட்டு புளி நிறையா ஊற்ற போகிறதுனால 2 சின்ன சைஸ் தக்காளி போட்டு அதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன். இந்த பக்கம் ஆறுனதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போல் தான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக காரக்குழம்பு இந்த மாதிரினா கொஞ்சம் நிறையாவே போடுவேன். இதில் வந்து நம்ம மிளகு எல்லாமே அரைச்சி ஊற்ற போகிறதுனால காரம் அதிகமாகிடுறதுனால 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டேன். புளி வந்து நான் ஒரே கையில் கேமரா எடுத்துகிட்ருக்கிறதுனால புளி கரைச்சி ஊற்றிட்டு எடுக்க முடியல. நல்லா புளி நல்லா ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். ஆச்சியும் நானும் வந்து கேரட் கட் பண்ணலான்ட்டு வந்து உட்காந்துட்டோம். சாங்ஸ் கேட்டுக்கிட்டே வந்து அப்படியே கேரட் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆச்சி தோசி கொடுத்தாங்க, நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி கேரட் பொரியல் தான் செய்ய போகிறேன். இப்போ நல்லா மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறமா அரைச்சி அந்த மசாலாவையும் ஊற்றிட்டு சுண்டைக்காவையும் போட்டு நல்லா சுண்டை வந்ததும் இதை வந்து இறக்கிட வேண்டியது தான். நல்லா சுண்டை வத்த குழம்பு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். எண்ணெய் மிதப்போட சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்து கேரட் பொரியலும் அப்பளம். கௌஷிக்கு வந்து இந்த குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. ஃபேஸ் ரியாக்ஷன் பதில் தெரியும்.